அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி அகவலிலிருந்து சில அகவல் பாக்களுக்கு உரையை சிந்திப்போம். துன்பு அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. துன்பு அறுத்து என்பது, துன்பம் என்பது இங்கு மரணத்தை குறிக்கும். மரணத்தை அறுத்து, மரணத்தை விலக்கி, மரணமில்லா பெருவாழ்வு என்கிற ஒரு சிவ துரிய சுகந்தனை, இறைவனோடு இணைந்த, இறைவனும் நாமும் வேறு வேறு அல்ல என்று ஒரு இணைந்த ஒரு நிலை இருக்கிறதே, அதுதான் ஒரு சிவ துரிய சுகம். இந்த சுகத்தை தந்தால்தான் துன்பு அறுக்க முடியும், மரணத்தை வெல்ல முடியும், மரணமில்லா பெருவாழ்வை ஆண்டவர் அளித்ததாக பொருள். அப்போ சிவத்தோடு இறைமயமாகவே ஆகும் பொழுதுதான் மரணமில்லா நிலை நமக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட துன்பத்தை அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. இங்கு அன்பர் என்பது சுத்த சன்மார்க்க நெறியோடு ஜீவகாருண்ய ஒழுக்க நெறி நின்று வள்ளல் பெருமான் சொன்ன அத்தனை குணநலன்களையும் பெற்ற அடியவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்பர்கள். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு துன்பத்தை, மரணம் என்னும் துன்பத்தை அறுத்து மரணமில்லா பெருவாழ்வை அளித்த ஒரு சிவ துரிய சுகந்தனை, அந்த சிவ துரியம் என்ற அந்த உயர்ந்த இடத்தை நம்முடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் நாமும் ஒன்றாக கலந்த ஒரு நிலையை, அந்த சுகத்தை தருகின்றவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அடுத்தது பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி. பொதுவானவர் இறைவன், சிறப்பானவர் இறைவன், புதுமையானவர் இறைவன், பழமையானவர் என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி. நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி இருக்கிறவர் தான் அருட்பெரும். நாம் எண்ணுவார் எண்ணப்படி அவ்வண்ணமாகவே இருப்பவர். நோக்குவார் நோக்கும் இடத்திலே, நினைப்பார் நினைக்கும் இடத்திலே இறைவன் இருப்பார் என்று உரைநடை பகுதியிலே வள்ளல் பெருமான் சொல்லுவாரே, அப்படித்தான் பொதுவானவராக நாம் பார்த்தால் பொதுவானவர், சிறப்புக்குரியவராக பார்த்தால் சிறப்புக்குரியவர், புதுமையானவர் என்று பார்த்தால் புதுமையானவர், பழமையானவர் என்று பார்த்தால் அதுவதுவாய் அந்தந்த பொருளால் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி அதுவதுவாய் திகழ்கின்றவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அடுத்தது சேதன பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. சேதன பெருநிலை என்பது ஞான நிலையில் ஓங்கிய மிகுந்த ஞானத்தை உடைய பெரிய நிலை என்பதுதான் சேதன பெருநிலை. இந்த பெருநிலையில தான் திகழ்தரும் ஒரு பறை. இந்த ஒரு பறை என்பது, பராபரை என்பது சக்தியை குறிக்கும். சக்தி என்பது இறைவனுடைய அருளை குறிக்கும், ஜோதியோடு இருக்கின்ற அருளை குறிக்கும். இந்த அருள் தான் ஆதனத்து ஓங்கிய அருளாகவும் ஜோதியாகவும் அருட்பெரும் ஜோதியாக ஒரு பெரிய பீடத்திலே, ஓங்கார பீடத்திலே, ஆதனத்து, ஆதனம் என்றால் ஆசனம், சிம்மாசனம், இப்படி ஒரு உயர்ந்த கடவுளே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பீடம், அதற்கு எவ்வித குற்றமும் இல்லாத ஒரு பீடத்திலே அமர்ந்து ஓங்கி அருள் புரிந்து கொண்டிருப்பவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதற்கு அடுத்தது ஓமய திருவுரு உவப்புடன் அளித்து எனக்கு ஆமய தடை தவிர அருட்பெரும் ஜோதி. ஓமய திருவுரு, ஓமய திருவுருனா ஓ என்பது ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கின்ற சொல். ஓம் மய, இந்த ஓம் மயமாகவே இருக்கின்ற திருவுரு, இந்த பெருமை மிக்க உரு எது என்றால், உருவம் எது என்றால் பிரணவ தேகம். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தி அடைவதுதான் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியம். இந்த லட்சியத்தில் அடைந்தவர்கள் தான் சுத்த சன்மார்க்கிகள். சாகாதவனே சன்மார்க்கி என்பது போல இந்த மூன்று தேகத்தை பெற்றவர்கள் தான் சாகாதவர்கள், அந்த சாகாதவர்கள் தான் சன்மார்க்கிகள் என்ற நிலையிலே தான் ஓமய திருவுரு, ஓம் மயமாக பிரணவ வடிவமாக திருவடிவமாக இருக்கின்ற வடிவத்தை
சிவத்தை பிரணவ தேகத்தை உவப்புடன் எனக்கு மகிழ்ச்சியுடன் அளித்து எனக்கு ஆமய தடை தவிர் அருட்பெரும் ஜோதி, ஆமய தடை தவிர்த்த அருட்பெரும் ஜோதி. இந்த ஆமய தடை, ஆ என்பது பசு, பசுவுக்கு என்ன தடை? பதி பசு பாசம். பதி என்பது இறைவன் ஆன்மாவிலே இருக்கிறான், பசு என்பது உயிர். இந்த உயிருக்கு தடையாக இருப்பது இந்த பசு. பசு பாசத்தை விட்டுவிட்டு பதியை அடைய வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது எது என்றால் ஆணவம், கண்வம், மாயை, சினம், காமம், இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. நம் பிறவியோடு வந்த இந்த மலங்கள் 5 இருக்கிறது. இதுக்கு இந்த எனக்கு ஆமல, இந்த உயிருக்கு தடையாக இருக்கிற மலத்தை தவிர்த்து எனக்கு ஓமய திருவுரு பிரணவ உருவை எனக்கு உவப்புடன் அளித்தவர் யார் என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். இவர் யாருக்கு அளிப்பார்? சேதன பெருநிலையில இருக்கின்ற ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு அளிப்பார். அது நம்ம ஒழுக்க நெறி நின்றவர்களுக்கு அளிப்பார். அப்படி ஓமய திருவுரு பிரணவமான திரு உயர்ந்த உருவத்தை உவப்புடன் மகிழ்ச்சியுடன் எனக்கு அளித்து இந்த ஆமல தடையை எல்லாம் தவிர்த்து எனக்கு இந்த ஓமய திருவுருவை எனக்கு அளித்தவர் யார் என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இப்படி பிரணவ தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அப்படிப்பட்ட சிவத்தை அறிந்தவர்கள், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற்றவர்கள், எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெரும். இப்படி அருளை பெற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ, எப்படி எண்ணியது என் கருத்து, என்னுடைய கருத்து எப்படி எண்ணியதோ, என்னுடைய கருத்து என்னவாக இருந்ததோ, நான் என்ன நினைக்கிறேனோ இங்கு எனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த இடத்துல பொதுவாக சிந்திப்பது, சுயநலம் இல்லாமல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக என்று நினைக்கக்கூடிய ஒரு பொதுவான சிந்தனையில், பொதுவான வழிபாட்டில் நாம் எப்படி எண்ணுகிறோமோ பிற உயிர்களுக்கு தீங்கு ஒழிக்கப்பட வேண்டும், தீங்கு ஏற்படக்கூடாது, ஏற்பட்ட தீங்குகளும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று நம்முடைய கருத்து எண்ணுமானால் அதை அப்படியே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு வரமாக அளிப்பார். எப்படி எண்ணியது என் கருத்து இங்கனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. அதே போன்றுதான் அடுத்தது. இப்படிப்பட்ட நிலை இந்த பிரணவ தேகத்தை பெற்றவர்களுடைய நிலைமை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற்றவர்கள் எத்தகை விளைந்தன என் மனம், என்னுடைய மனம் எப்படி விரும்புகிறதோ, பிறருக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படியே எனக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த பொதுவான வழிபாட்டில், பிறருக்காக வேண்டும் வழிபாட்டில் நாம் எண்ணியது எண்ணியபடி நடக்கும், நாம் விரும்பியது விரும்பியபடி நடக்கும் என்பதைத்தான் இங்குள்ள அகவரிலே விளக்கமாக எத்தகை விளைந்தன என் மனம், பிறருக்காக என் மனம் எப்படி விளைகிறது விரும்புகிறது, அப்படியே எனக்கு அத்தகை நான் என்ன விரும்பினேனோ அதில் ஒரு சிறிதும் குறைவுபடாமல் அப்படியே அருளிய அருள் பாலித்து அதனை நிறைவேற்றி தந்தவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுவார். இங்குறத் திரிந்து உளம் இளையா வகை எனக்கு அங்கையில் கனியாம் அருட்பெரும் ஜோதி. இங்கு திரிந்து என்னுடைய மனம் அங்கே எங்கேயும் அலைபாய்ந்து இளைத்து போகின்ற நிலை எனக்கு வராமல் இருப்பதற்காக இங்குற திரிந்து இங்கும் அங்கும் அலைந்து என்னுடைய உள்ளம் இளைக்காமல், உளம் இளையா வகை எனக்கு அங்கையில் கனி, என்னுடைய உள்ளங்கையில் நெல்லிக்கனி போன்று என்னுடைய புருவ மத்தியிலேயே விளங்குகின்றவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதற்காகத்தான் இதற்கு பார்வுய புரிக என பணித்து எனக்கு இப்படிப்பட்ட முத்தேக சித்தியை படைத்தவர்களெல்லாம் இந்த உலகம் எல்லாம்
உய இந்த உலகமெல்லாம் அருள் வடிவாக மாறுவதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற்று அது மிக சிறப்பான உலகமாக மாறுவதற்கு நீ போய் உன்னுடைய வேலையை உன்னுடைய பணியை செய் என்று எனக்கு அருளி என் ஆருயிர்க்குள் ஒளி என்னுடைய ஆன்மாவிற்குள் உள் ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருப்பவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். பார் உய இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உய்வு பெறுவதற்காக அருள் பெறுவதற்காக இது எல்லா தடைகளையும் மீறி அருள் வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த உலகத்திலே ஒரு குற்றமும் இல்லாத வகையில் அந்த உலகம் விளங்க வேண்டுமென்றால் அதற்காக பார்வைய புரிகென உன்னுடைய பணியை செய்க என்று எனக்கு பணித்து எனக்கு ஒரு வேலையை இட்டு எனக்கு அந்த அருளையும் வழங்கி என்னுடைய ஆருயிர்க்குள் ஆருயிர் என்பது ஆன்மா ஆன்மாவுக்குள் ஆருயிர்க்குள் உள் ஒளிர் உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற பிரகாசமாக இருந்து கொண்டிருப்பவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இப்படி முத்தேக சித்தி பெற்றவர்கள் இந்த உலகத்தையே எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் ஆக்க முடியும் என்கின்ற அருளையும் வழங்கக்கூடியவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாளை மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.